நாட்களுக்கு முன்பு பிரபல மூத்த நடிகர் ஒரு விழாவில் திமுகவின் கட்சி தலைவருக்கு மறைமுகமாக மூத்த உறுப்பினர்களை பற்றி பேசும்போது அவர்கள் கட்சியில் பல பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதிலும் ஃபெயிலே ஆகாத அந்த ரேங்க் ஹோல்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸே விட்டு போக மாட்டேன்னு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த அசாத்தியமான பழைய ஸ்டூடெண்ட்ஸையே எங்கள் தளபதி ஒருவரால் மட்டுமே அவர்களை ஃபெயில் ஆக்கிவிட்டு அந்த கிளாஸ் ரூமின் வாத்தியாரையும் வெளியே அனுப்பிவிட்டார். தேர்தல் பிரச்சாரத்தில் திரு துரைமுருகன் சார் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது காட்பாடி ஒரு டிஎம்கேவின் கோட்டை, அவரை ஜெயிக்க வைத்தால் அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் அமைய காட்பாடி தொகுதி மக்களிடம் மன்றாடினார். ஆனால் அந்த ரெக்கார்ட் பிரேக்கை செய்து அவருக்கு ரெஸ்ட் கொடுத்து காட்பாடியை பெஸ்ட் ஆக்கி அந்த டிஎம்கே கோட்டையை டிவிகே கோட்டையாக மாற்றியவர் எங்கள் தளபதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மட்டுமே. காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்பாடி என்று ஒரு பெயர் சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் அது ஒரு ஜங்ஷன் என்றுதான் தெரியும். ஆனால் அது வெறும் ரயில்வே ஜங்ஷன் மட்டுமல்ல, அது ஒரு கல்வி மையம், தொழில் மையம். உறுப்பினர் சொல்லுங்க.